வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் செய்திகளையும் அதன் பின்னணியையும் பார்க்க போகிறோம். பிரதமர் மோடி தான் அவர் செல்ற இடமெல்லாம் ஒரு கேமரா யூனிட்டையும் ஒரு கேமராமேனையும் கூடயே கூட்டிட்டு போவார். அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பின்னாடி இருந்து எல்லாத்தையும் கேமராவில் ஷூட் பண்ணுவாங்க. அதை பல்வேறு சமயங்களில் அதை எடிட் பண்ணி வெட்டி ஒட்டி அதை டிங்கரிங் ஒர்க்லாம் அதை பார்த்து எல்லா இடத்தையும் சோசியல் மீடியாவே அதை கொஞ்சம் பரவ விடுவாங்க. இது ஒரு பக்கம் நடக்குதுன்னா, அவர் பாணியிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி அவர்களும் ஒரு கேமரா யூனிட்டோடைய தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள போய் அவர் செய்ய இருந்த ஒரு செயல் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அவர்கள். இன்றைய தினம் கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தில் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு ஒரு விஷயத்தை வலியுறுத்தி பேசுகிறாரு. அது என்னன்னா, 2025ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர் தொடங்கியது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அமைச்சரவை தயாரித்து கொடுத்த அந்த உரையை வாசிக்காம கவர்னர் பாதியிலேயே வெளிநடப்பு செஞ்சாரு. இந்த சமயத்தில் கவர்னர் வருகையின் போது பிரசார் பாரதி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு சொந்தமான தூர்தர்ஷன் டிடி பொதிகை தொலைக்காட்சியை சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்கிறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அதை தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்னா, தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறை TNTAPRன்னு சொல்லுவாங்க. அந்த துறையின் மூலமாகவே சட்டமன்ற நிகழ்வுகளில் படம் பிடிச்சு அதை நேரடி ஒளிபரப்பு செய்கிறாங்க. புதுசாக செய்கிறனால அங்கங்கே சில நிறை குறைகள் இருக்குது. அதை படிப்படியாக அதை கலைந்து அதை ஒரு துல்லியமான முறையில் நேரடி ஒளிபரப்பு செய்கிறதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது குறித்து தான் தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்ச தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு மேலும் ஒரு கருத்தை சொல்றாரு. என்னன்னா, கடந்த 6ஆம் தேதி சட்டமன்றத்துக்கு வந்த தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடிய பிறகு ஒரு 3 நிமிடம் மட்டும்தான் அவையில் இருந்தார். அதற்கு பிறகு உடனே அவர் வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிட்டாரு. அதற்கு அவர் சொன்ன காரணம், தமிழ் தாய் வாழ்த்து பாடிய உடனே தேசிய கீதம் நான் பாட சொல்லி 2 வருடங்களாக நான் கோரிக்கை வைக்கிறேன், அதை இவங்க எடுத்துக்கிற மாட்டாங்க. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடி அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேசிய கீதம் பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு அவர் பாதியில் வெளிநடப்பு செஞ்சுட்டு போனார். இந்த கருத்தை வலியுறுத்தி ஆளுநர் வெளிநடப்பு செய்தப்ப டிடி பொதிகையை மட்டும் நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற சபைக்குள்ள அனுமதிச்சு இருந்தோம்னா, அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவங்க ஒரு படம் எடுத்து அதுல வெட்டியும் ஒட்டியும் ஏதோ செய்யறதுக்கு ஆளுநர் நினைச்சிருப்பாரு போல. ஆனா அந்த திட்டத்தை அறிந்து அதை தடுத்து நிறுத்தியது முதல்வருடைய தலைமையில இயங்கக்கூடிய நிர்வாகம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அவர்கள். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் டிடியை அவர்களோடு அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து அதை வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்த அரசை இந்த பேரவையை மீட்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகம் தான். அதை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்திருக்கின்றது. தமிழக பாஜகவில் புதிய தலைவருக்கான மாற்றம் விரைவில் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி பொருள்படுற மாதிரி முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இதை அடுத்து தமிழக பாஜகவில் அடுத்த தலைவர் யாரு அப்படிங்கிற விவாதம் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. இந்த நிலையில அதிமுக கூட்டணி பாஜகவோட அமையணும்னா அதற்கு அண்ணாமலை ஒரு முட்டுக்கட்டையா இருப்பாரு. அதனால அதிமுக பாஜகவின் பக்கம் இழுப்பதற்கு ஒரு சரியான தலைவரை தான் பாஜக போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இந்த நிலையில நயனார் நாகேந்திரனை பாஜகவுடைய தலைவராக போட்டீங்கன்னா அவர் பிஜேபி கூட்டணிக்கு அதிமுகவை எளிதாக கொண்டு வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இதற்கு என்ன காரணம்னா, நயனார் நாகேந்திரனோட ரொம்ப தொடர்புல இருக்கிறவர் அதிமுகவுடைய முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய SP வேலுமணி அவருடைய பையனுடைய திருமணத்திற்கு நேரடியாகவே திருநெல்வேலிக்கு போய் நயனார் நாகேந்திரனை சந்திச்சு அவருக்கு அழைப்பு விடுத்ததெல்லாம் பழைய செய்தியா இருந்தாலும் அவருக்கும் இவருக்குமான ஒரு நெருக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக
இருக்கு. இந்த நிலையில தான் வந்து பாஜக தலைமை நயினார் நாகேந்திரனை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுது. அப்ப அண்ணாமலைக்கு என்ன ஒன்றும் இல்லையா, பதவி இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையே ஒன்றிய அரசின் ஏதாவது ஒரு துறையில பொறுப்பு கொடுக்கறதுக்கு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு சுந்தர்சி இயக்கத்துல நடிகர் விஷால் நடிப்புல உருவான படம் மதகஜ ராஜா படத்துடைய பிரிவு விழா வந்து சமீபத்தில் வந்து நடந்துச்சு. இந்த விழாவில் கலந்துகிட்ட நடிகர் விஷால் வந்து கை நடுக்கத்தோட காணப்பட்டாரு. அவருடைய உடலும் வந்து ரொம்ப ஏதோ ஒரு குளிர்ல அவர் வந்து நடுங்குவதை போல வந்து அவர் காணப்பட்டாரு. இதனை அடுத்து வந்து விஷாலுக்கு வந்து என்ன ஆச்சு, விஷாலுடைய உடம்பும் ரொம்ப வந்து மெலிந்து காணப்படுது, அவருடைய உடலும் வந்து ரொம்ப நடுக்கத்தோட இருக்கு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பரவலாக வந்து கருத்து எழுந்தது. இது குறித்து வந்து சமூக வலைதளங்களிலும் வந்து பரவலா நடிகர் விஷால் குறித்து இட்டுக்கட்டப்பட்ட நிறைய செய்திகள் வந்து உலாவர தொடங்கியது. பரவலாக கருத்து முன்வைக்கப்பட்ட நிலையில நடிகர் விஷாலுடைய மருத்துவர் அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, நடிகர் விஷாலுக்கு வந்து சமீப காலமா ஒரு விதமான வைரஸ் காய்ச்சல், அதுல வந்து அவர் ரொம்பவே வந்து சிரமப்படுறாரு, அதனாலதான் வந்து அவருக்கு வந்து ஓய்வு தேவை. ஆனா அவர் அந்த ஓய்வையும் பொருட்படுத்தாம நடிகர் சங்க கட்டிடத்தை வந்து முழுமையா வந்து கட்டி முடிக்கக்கூடிய வேலைகளை தன்னை வந்து ஈடுபடுத்தி இருக்கிறாரு. மேலும் வந்து இது மாதிரியான புது நிகழ்ச்சிகளையும் அடிக்கடி அவர் வந்து பங்கேற்கிறதுனால அவருடைய வந்து உடல் நலனில் அவர் வந்து அக்கறை செலுத்த முடியாத ஒரு நிலை இருக்கு. அவர் வந்து ஓய்வு வந்து எடுத்தா மட்டும்தான் இந்த நோயில இருந்து அவர் வந்து படிப்படியா வந்து வெளியே வருவாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய மருத்துவர் வந்து ஒரு கருத்து சொல்லி அவருடைய உடல்நிலையை நாங்கள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறோம், அதனால அவர் வந்து மிக விரைவில் வந்து குணமடைவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மருத்துவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. ஆடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு, இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக எம்எல்ஏக்கள் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய தமிழ்நாடு முதல்வர் என்ன பேசியிருக்காருன்னா, குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தின் பெயரை சொல்லி நீங்கள்லாம் வந்து பல்கலைக்கழகத்துடைய பெயரையே வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை யாரும் நியாயப்படுத்தி விட முடியாது, மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் வந்து கேள்வி எழுப்புறாங்க, யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து அதை சிறப்பு புலனாய்வு குழுட்ட வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். ஏன்னா அந்த சிறப்பு புலனாய்வு குழுவே உயர்நீதிமன்றத்துடைய நேரடி வழிகாட்டுதலில் தான் வந்து அது செயல்படுது. உங்கள்கிட்ட அது மாதிரியான ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம், அதை யார் தடுக்கிறது, நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை போய் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன முதல்வர் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். கடந்த அதிமுக ஆட்சியில் 2 வருடங்களாக வந்து பொள்ளாச்சியில் வந்து பல மாணவிகளை வந்து சீரழித்த கதைகள் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அந்த சம்பவத்துக்கு முதல் காரணமே அதிமுக நிர்வாகிகள் தான். அந்த அதிமுக நிர்வாகிகள் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலேயே அதிமுக அரசு அவர்கள் மீது வந்து வழக்கு பதிய வந்து மறுத்துருச்சு. பிறகு வந்து இந்த விஷயம் வந்து பூதாகரமாக வெடித்து அது சிபிஐ வசம் போனதுக்கு அப்புறம் தான், சிபிஐ விசாரணையில் தான் அதில் வந்து பலரும் வந்து அதிமுக நிர்வாகிகள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அந்த விசாரணையில் தெரிய வந்துச்சு. இது ஒரு புறம் இருக்க, அந்த மாணவி மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த புகார் மனுவே அந்த சம்பந்தப்பட்ட நபரிடம் வந்து கசிய விட்டாங்க. அதன் அடிப்படையில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவியோடைய சகோதரரை அதிமுக பிரமுகர் வந்து போய் தாக்கிய சம்பவம்லாம் வந்து நடந்துச்சு. இதற்கப்புறம் வந்து இந்த சம்பவம் வந்து விசாரணையில் அடுத்தடுத்து நிறைய அதிர்ச்சிகரமான செய்திகள் வந்ததுக்கப்புறம் தான் அதிமுக நிர்வாகிகளே வந்து இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து ஈடுபட்டது அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாடு அறிந்தது. இப்படி வந்து அதிமுகவினருடைய இந்த வந்து நிலையை குறிப்பிட்டு யார் அந்த சார்னு சொல்லிட்டு நானும் வந்து 100 கேள்விகளை கேட்க முடியும். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் வந்து அவருடைய பொறுப்பு உணர்ந்து இது மாதிரியான மலிவான அரசியல் எல்லாம் வந்து ஈடுபடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு தமிழ்நாடு முதல்வர். யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான்? அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்குல வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இதனாலதான் நான் போய் சொன்ன பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேள்வி கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை நோக்கி ஒரு காட்டமான பதிவை போட்டிருக்காரு. ஓ பன்னீர்செல்வத்துடைய தரப்பு
ஆதரவாளரான அழகு மருதுராஜ். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கொடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கில் அந்த சிசிடிவி கேமராவை வந்து ஆஃப் பண்ண சொன்ன அந்த சார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேள்வி கேளுங்கப்பா அப்படின்னு நேரடியாகவே வந்து எடப்பாடியை தாக்கி அவர் ஒரு கருத்து போட்டிருக்காரு. இதுவும் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறி இருக்கு.